வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவும் கனடா சம்பந்தமான பதிவு. கனடாவின் ஒன்டாரியோ மாகாணம் அதிரடி தீர்மானத்தை எடுத்து மாகாணத்தினுடைய பிரீமியர் டக்ஃபோர்ட் அவர்களுடைய தலைமையில் அறிவிப்பு வெளியாகியது. என்ன அறிவிப்பு என்றால், இந்த மாகாணத்தில் இருக்கிற அத்தனை மாநகர எல்லைகளுக்குள்ளேயும் இருக்கிற ஸ்பீட் கேமராஸ் அது அகற்றப்படுவதாக, இனி அதுக்கு தேவையே இல்லை என்று நிறுத்தப்படுவதாக கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து, அதாவது நவம்பர் 14ஆம் தேதி 2025 இருந்து இந்த வேக கண்காணிப்பு கமராக்கள் தொழிற்படாது, அது நிறுத்தப்படுகிறது, பேன் பண்ணுகின்றோம், அதாவது தடை செய்கின்றோம் என்ற அறிவிப்பு வெளியாகியது. பல வேகமாக ஓடுகின்ற கனேடிய குடிமக்களுக்கு இல்லை கனடாவிலே வசிப்பவர்களுக்கு ஆனந்தமாக இருந்தது. ஏனென்று பார்த்தோமென்றால் பல பேர் வேகமாக ஓடி பிடிபடுறது கணக்க அபராதத்தை செலுத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திதான். ஆனால் அந்த கேமரா பொருத்தப்பட்டது தடை செய்யப்பட்டு அகற்றப்படுவதற்கு பல காரணங்கள் முதலும் நிகழ்ந்தன. உதாரணமாக கடந்த வருடத்திலிருந்து, அதாவது இந்த வருடத்தின் முற்பகுதிகளிலிருந்து பல பகுதிகளில் இந்த வேக கண்காணிப்பு கமராக்கள் அடித்து நொறுக்கப்பட்டது இனம் தெரியாத நபர்களினால். பல முனிசிபல் கவுன்சில் எல்லைகளுக்குள்ள இது அவதானிக்கப்பட்டது. இது பெரிய முறைப்பாடாக அரசுக்கு, அதாவது ஒன்டாரியோ அரசுக்கு எடுத்து செல்லப்பட்டது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அமைச்சுக்கு பெரிய தலையீடியாக இருந்தது. இந்த ஸ்பீட் கேமராக்களை யார் அடித்து நொறுக்குறார்கள், என்ன பிரச்சனை என்ற ஆராய்வுகள் நடைபெற்று வந்தது. இதன் பின்னணியில் பல அறிக்கையிடல்கள், பல ஆராய்வுகளுக்கு மத்தியில் ஒன்டாரியோ அரசு டக்ஃபோர்ட் தலைமையில் பிரீமியர் அறிவித்திருக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதியிலிருந்து ஸ்பீட் கேமராக்கள் எல்லாம் தடை செய்யப்படுகின்றன, அப்புறப்படுத்த போகின்றன என்று. ஆகவே இதில் நீ ஸ்பீட் கேமராவுக்கு இனி வேலை இருக்காது, வேலை இல்லாமல் இருந்தால் என்ன இழப்புகள் வரப்போகுது என்றதையும் ஒரு அபாய சமிஞ்ஞையாக டொரண்டோ மேயர் ஒலிவியா ஷோ அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். என்ன விடயம் என்றால், 1000க்கு அண்மையான தொழில் இழப்புகள் இந்த ஸ்பீட் கேமராவை அரசு அகற்றுவதனால் ஏற்பட போகின்றது என்று அறிவித்திருக்கின்றார். 1000 வேலை வாய்ப்புகள் என்பது உதாரணமாக 900க்கும் அதிகமான கிராசிங் கார்ட்ஸ், அந்த இடைக்கில் தெருவை கடக்குகின்ற போது அதை ஒழுங்குபடுத்துகின்ற அந்த உத்தியோகத்தர்களுடைய தொழிலிழப்புகள் 900க்கு மேலே இழக்கப்பட போகுது. அதை விட 18 இந்த ஸ்பீட் கேமராக்களை கண்காணித்து அதுக்கு அபராதங்கள் அதை ஒழுங்குபடுத்துகிற 18க்கும் மேற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு வேலை இழப்பு, மொத்தமாக 1000க்கும் அதிகமான வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது என்று அவர் கவலை வெளிவிட்டிருக்கின்றார். அதாவது டொரண்டோவினுடைய மேயர் ஒலிவியா ஷோ அவர்கள். ஆகவே டக்ஃபோர்ட் அவர்களுடைய பிரீமியர் டக்ஃபோர்ட் அவர்களுடைய இந்த ஸ்பீட் கேமரா பேன் பண்ணுவதை தான் விரும்பவில்லை. அதாவது 1000 தொழிலிழப்புகள் இழப்பது ஒரு கவலைக்குரிய விடயம் என்பதை அவர் செய்திகளினூடாக பதிவு செய்திருக்கிறார். இந்த பேன் பண்ணதுக்கு பிறகு இந்த 40 முனிசிபல் கவுன்சிலுக்கு ஒன்டாரியோ அரசு உடனடியாகவே இமீடியட் ஃபண்டாக $42 மில்லியன் ஒதுக்கியிருக்கு. ஏனென்றால் அதை ரிப்ளேஸ் பண்ணுறது, அதை ஒழுங்குபடுத்துறது, அது சம்பந்தமான நடவடிக்கைகளை கண்காணித்து அதை அமுல்படுத்துவதற்கு உடனடி நிதியாக மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அந்த போக்குவரத்து அமைச்சு 42 மில்லியனை 40 முனிசிபல் கவுன்சிலுக்கு வெளிவிட்டிருக்குது. ஆகவே இதில் நாங்கள் பார்த்தோம்னா இந்த கமராக்கள் அடித்து நொறுக்கப்பட்டது இது தேவையா தேவையில்லையா என்ற வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு ஒன்டாரியோ அரசினால் அந்த ஸ்பீட் கமராக்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த ஸ்பீட்டை அவதானித்து அரசுக்கு ஒரு வருமானம் வந்திருக்கும். அந்த அதிக ஸ்பீடில் போனவர்களை கேமரா கேப்சர் பண்ணி அவர்களுக்கு தண்டப்பணம் அறவிட்டதில் அரசுக்கு வருமானம் வந்திருக்கும். அப்போ அந்த வருமான இழப்பு ஒரு பக்கம் நெகட்டிவாக செலுத்த வருமான இழப்பு அரசுக்கு வராது. அதை விட இந்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 42 மில்லியனை ஒதுக்கேக்கில் அதுவும் அரசுக்கு இழப்பாக போகுது. அதை விட 1000 தொழிலிழப்பு, இதன் மூலம் வருமானம் பெற்ற 1000 தொழிலாளர்களுக்கு போலீஸ் உத்தியோகத்தர் உட்பட அந்த கிராசிங் கார்ட்ஸ் உட்பட அவர்களுக்கு வேலை இழப்புகளும் ஏற்பட்டிருப்பதாக மேயர் அவர்களும் கவலை தெரிவித்திருக்கார். ஆகவே இது நன்மையா தீமையா என்பது காலப்போக்கில் அமுல்படுத்தப்பட்டதுக்கு பிறகுதான் தெரியும். பிறகு ஸ்பீட் கேமராக்கள் வருமா, அதாவது டொரண்டோ ஏரியா ஒன்டாரியோ உலகத்தினுடைய வளர்ச்சி கூடிய ஒரு மாநிலம். ஆகவே அங்கு வேகமாக பெருந்தெருக்கள் இருக்கின்றன, வேகமாக அதிவேகமாக எல்லாம் செலுத்தினால் அதை கண்காணித்து இந்த ஸ்பீட் கேமராக்கள்லாம் தண்டங்களை செலுத்தி ஒரு கட்டுக்கோப்பில் வைத்திருந்தது. ஆகவே நீண்ட ஆராய்வுக்கு பின்னர் இந்த ஒன்டாரியோ அரசு இதை தடை செய்திருக்கிறது, நீக்கப் போகின்றது. ஆகவே இதன் விளைவுகள் இனி எதிர்வரும் காலங்களில் தான் தெரிய வரும். அதாவது அகற்றியது நல்லதா
தீமையானதா, என்ன விளைவுகளை ஏற்படுத்த போனது, இதுதான் பதிவு. ஒன்றாரியோ அரசினுடைய இந்த தீர்மானத்துக்கு 10,000 தொழிலிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்று மேயர் அறிவித்திருக்கிறார். மீண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.